ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசில்லம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். அதுவும் திண்டுக்கல் ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, பட்டை, 3 ஏலக்காய், கல்பாசி, 1 நட்சத்திரப்பூ, 1 ஜாவித்ரி, ஒரு 5-6 முந்திரி, ஒரு 6 கிராம்பு, இதெல்லாம் வந்து சேர்த்து இப்போ பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்தளவுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது இன்னொரு மசாலா விழுது அரைக்கணும். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ஒரு 25-30 சின்ன வெங்காயம். காரத்துக்கேக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விழுது அரைச்சிக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கல. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுது இருக்கு இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போது இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஒரு மசாலா பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பர் சேர்த்துருக்கோம், அதில் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த அந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து 1 கப் அளவுக்கு இருக்கும். அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இந்த கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அந்த கப் அளவில் நான் 1 கப் அளவுக்கு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 15-20 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது அந்த கேப்பில் நான் வந்து ஏற்கனவே ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியெலாம் குறைஞ்சி நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நம்ம ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா குறைஞ்சிருக்கு. அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம தம் போட போகிறோம். பிரியாணியை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சமன்படுத்திட்டு அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினாவும் தூவிட்டு நம்மக்கிட்ட வாழை இருந்தால் வாழை கூட போட்டு மூடி ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு மேலே வெயிட் வச்சிட்டோன்னா ஆவி போகாது.
ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வாசனை. நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும், வீடே மணக்கும். ஒரு திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.